ஒப்பந்த பணியாளர் நிரந்தரத்தை பற்றி நம்ம உறுதி சொல்லவில்லை. ஏன்னா ஒப்பந்த பணியாளர் எவ்வளோ பேர் இருக்கான்ற கணக்கெடுப்பை இப்போ தான் துவக்கிறோம். 3 வாரமாக அந்த கணக்கெடுப்பு நடத்திட்டு வரோம். இதுவரை எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பே நம்மகிட்ட வந்து சேரல. ஏன்னா இப்போ எல்லா தெர்மல் பவர் பிளான்ட்ல இருக்காங்க ஒப்பந்த தொழிலாளர்கள், ஒவ்வொரு இடத்துல சப்ஸ்டேஷன்ஸ் இருக்காங்க, நிறைய இடத்துல ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து கணக்கிலே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ பேர் இருக்கான்னு கணக்கெடுத்த பிறகுதான் நம்ம இதில் ஒரு முடிவுக்கு வர முடியும். இல்லை, நம்ம டிஎன்பிஎஸ்சி வழியாக நம்ம எடுக்கிறோம். ஸோ உங்கள் பத்திரிகையாளர் உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும். டிஎன்பிஎஸ்சி வழியாக எடுக்கிறப்ப என்ன நடைமுறை, ஏன்னா ஏற்கனவே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அது எல்லாம் இப்போ என்ன சட்டப்பூர்வமாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ அதன்படி தான் பண்ண முடியும். நம்ம வேலை எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி வழியாக தான் எடுக்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வழியாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ என்ன பண்ணுறோமோ அதான் பண்ண முடியும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பு எடுத்த பிறகு தான் நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம். கணக்கெடுப்பு எடுக்கும்போது அவங்க வந்து இல்லை அந்த சப்ஸ்டேஷன்ல ஒப்பந்த பணியாளர்கள் இல்லை நம்ம கணக்கெடுப்பு நடந்த பிறகு நம்ம வெளியிடுவோம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய ப்ராசஸ். என்கிட்ட நிறைய ஒப்பந்த தொழிலாளர் வந்து பேசினாங்க. அவங்க விடுபட்டு இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பேர்னு கணக்கெடுத்து முடிச்ச வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அப்ஜெக்ஷன் பண்ணலாம் நம்ம வெளியிடுவோம், நம்மளுடைய அவங்க சிஸ்டமில் கொண்டு வருவோம். அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் எவ்வளோ ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுது, அவங்க என்ன ஒப்பந்தத்தில் என்ன மாதிரியான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க, ஸ்கில்டா அன்ஸ்கில்டு லேபராக இருக்காங்களா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ தான் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிற பண்ணிப்போம். ஒப்பந்த